ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிபோட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்லைன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம இப்போ பெண்டிங் ப்ளவுஸ் நிறைய இருக்குது. அது எப்படி நம்ம பிளான் பண்ணி எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். இந்த பொங்கலுக்கு நிறைய ஆர்டர் வந்திருக்கும். அதை நம்ம எப்படிலாம் எல்லாத்தையும் சரி பண்ணி முடித்து கஸ்டமருக்கு கொடுத்துட்டு ஒரு நல்ல பேர் வாங்கி கட்டிக்கிறதும் இல்லை, நம்ம ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கான டைமும் இது நம்ம எப்படி பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது 1 இயர் பேபிக்கு ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ண சொல்லி ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. இது என்னென்னா அவங்க ஆரி ஒர்க்கு போடுறவங்க. அவங்க ஆரி ஒர்க்கு போடுறாங்கன்றதுனால அவங்க பேபிக்கு நெக்கில் மட்டும் ஆரி ஒர்க்கு போட்டு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்மக்கிட்ட பிளான் கேட்கும். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அது சேம் கலரில் வைக்காமல் மேலே நமக்கு ஆப்போசிட் கலரில் நீங்கள் துணி எடுத்து அதுக்கு நெக்கு மார்க்கிங் பண்ணி நீங்கள் ஆரி ஒர்க் போட்டு எடுத்துகிட்டு வாங்க, நான் ஸ்டிச் பண்ணி தரேன், அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு நான் சொல்லவும் அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் மேலே பாட்டம் மட்டும் வரும், கீழே ஆரஞ்சு கலர் வரும். அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால் சரி ஓகே நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான். எனக்கு ரொம்ப லாங் ஃப்ராக் அப்படின்னாக்கா நமக்கு தைக்கும்போதே வித்தியாசம் தெரியும், ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா, குட்டி அதாவது சின்ன குழந்தைங்களாம் அந்த ஃப்ராக் தைக்கும்போது ரொம்பவும் நமக்கு ஈஸியாக கன்வே ஆகும். அதனால தான் நான் சரி இந்த வீடியோ உங்களுக்கு போடலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன். அதே போல் நம்ம அந்த பெண்டிங் ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படியுமே நம்ம இதை பார்க்கலாம். அந்த ஃப்ராகை தைக்கிறத பார்த்துக்கிட்டே நீங்கள் அதையுமே தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, நம்ம பெண்டிங் ப்ளவுஸை இந்த மாதிரி நமக்கு காற்றுள்ள போதே தூத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. நம்மளுடைய வேலை எப்பயுமே ரெகுலராக நமக்கு இந்த வேலை இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. நமக்கான டைமை நம்ம தான் எப்படி தைக்கிறோன்றதை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கிது இல்லையா. நமக்கு நல்லா ஃபினிஷிங்காக நல்லா தைக்கிறோம் அப்படின்னா நம்மளை தேடி வருவாங்க கஸ்டமரு. அப்படி இருக்கும்போது நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத பார்க்கணும்ல. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய இடத்துல டைலரிங் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இன்றைக்கி இது ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து பண்ணுறவங்க நிறைய பேர் இப்போ எழுந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நாம்ளே கொஞ்சம் யோசிக்கும்போது நிறைய பேர் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதனால் அது அவங்கள நம்ம குறை சொல்லிட முடியாது. நம்மளை தேடி வராங்க அப்படின்னா நாம் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றது இருக்குது இல்லையா. அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ்ன்னு எடுத்துன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம கஸ்டமர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதெல்லாம் கடந்து நம்ம இந்த பாதையை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு போகிறோம் அப்படின்னா அது நமக்கு கிடைச்ச பெரிய சவால் அது இல்லையா. அதனால் ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. அது நமக்கு கிடைக்கிற பெரிய பொக்கிஷம் அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்த நீங்கள் கொஞ்சம் யோசிக்காத அதை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கஸ்டமர் அதிகரிப்பாங்க. அதையும் நம்ம எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம பிக்கப் பண்ணிக்கிட்டு போகணுன்றதுமே உங்களுக்கு அதுலேருந்தே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா. நான் என்னென்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், இந்த மாதிரி பெண்டிங் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அதை உங்ககிட்ட சொல்கிறேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் அதை செய்ய பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு மெத்தடில் செய்வீங்க இல்லையா. அதனால் நமக்கு எல்லாமே ஓகேவாக இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம். ஒவ்வொருத்தருங்க சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது. அந்த சூழ்நிலைக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் உட்காரத்துக்கான டைமிங் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, காலையில் முடிஞ்ச வரைக்கும் நான் காலையில் சீக்கிரமாக வீட்டு வேலையை முடிச்சுட்டோம். ரெண்டு விதமாக நான் என்னுடைய வேலையை பிரிச்சுப்பேன். ஒன்று, எனக்கு காலையிலே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடனே மிஷினில் உட்காந்து தைக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடுவேன். அப்படி இல்லை எனக்கு ஒர்க் நிறையா இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சம் அதிகாலையிலே எழுந்திரிச்சு நான் மிஷினில் உட்காந்து ஒரு 4 ப்ளவுஸ் ஒரு 5 ப்ளவுஸ் தைச்சிடுவேன். தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்பயும் தைக்கிற போலே தைக்கும்போது எனக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் நான் பிளான் பண்ணிப்பேன். காலையிலே கொஞ்சம் எழுந்திரிச்சோம், ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் உட்காந்து தைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டைமிங்கில் மீதியை உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி ஸ்டைல் யூஸ் பண்ணுறேன். நம்ம வீட்டிலே உட்காந்து தைக்கிறதுனால நமக்கான டைம் ரொம்பவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது மூலியமாக தான் நமக்கு டைம் கிடைக்கும் இல்லையா. நான் எப்பயுமே எனக்கான பிளானிங் எப்படி பண்ணிப்பேன் அப்படின்னா,
ஒர்க் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு பிளானில் இருக்கும், ஒர்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் நார்மலாக எப்படி இருப்பேனோ அது போல் நான் வந்து பண்ணிப்பேன். அதுபோல் நம்ம செய்யும்போது தான் நமக்குமே வந்து இன்னும் தைக்கணும் அப்படின்ற ஒரு சுறுசுறுப்புமே வர ஆரம்பிக்கும். நான் டெய்லி நம்ம வேலைக்கு எப்படி போனால் நமக்கு வீட்டில் வேலை ஆகுமோ அது மாதிரி தான் நான் வந்து பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். எப்பயுமே வந்து வீட்டு வேலையை முடிச்சுட்டு தான் மறு வேலை நான் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து கணக்கு வச்சுக்குவேன். காலையில் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 9 மணிக்குள்ளார நம்ம வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிடுறோம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேலைக்கு கிளம்புறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம இதுவுமே நான் அப்படி தான் எடுத்துப்பேன். வீட்டு வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்து மிஷினில் உட்காந்து தைக்கும்போது இன்றைக்கி நான் ஒரு நாளைக்கு ஒரு 6 ப்ளவுஸ் 7 ப்ளவுஸ் இல்லை 2 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் என்னால் ஸ்டிச் பண்ண முடியுது அப்படின்னா நான் பிளான் பண்ணுறது மூலியமாக தான் அது வந்து எப்படி நடக்குதுன்றது தெரியும் இல்லையா? அதுபோல் நீங்களுமே ஒரு சில விஷயத்த உங்களுக்கு தெரியும், உங்கள் வீட்டு வேலை எவ்வளோ டைம் வந்து நேரம் ஆகும், அதை நீங்கள் எப்படி வந்து சரி பண்ணி முடிக்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை யோசித்து நீங்கள் செய்யுங்க. இதில் வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பே வரமாட்டுது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒர்க்கெலாம் இருக்குது, எனக்கு சுறுசுறுப்பே வரமாட்டுது அப்படின்றவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா எனக்குமே ஒரு காலகட்டத்தில் அப்படிலாம் இருந்தது தான். அதெல்லாம் நான் கடந்து தான் இன்றைக்கி வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அதுக்கு நான் என்னென்னலாம் வந்து எஃபர்ட் போட்டால் அதை நான் எப்படி வந்து என்னால் வந்து இப்போது வந்து கரெக்டாக கொடுக்க முடியுது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, என்னுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை மட்டுமே நான் யோசித்து பார்த்தேன். அப்போ என்னால் வந்து அதை வந்து யோசித்து பார்த்தேன். இந்த ப்ளவுஸை தைச்சோம் அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் தாண்டி வர முடியும், இந்த லோன் காசை கட்டிட முடியும், இது எனக்கு சாப்பாட்டுக்காகும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சுறுசுறுப்புன்றது வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தான் நான் வந்து என்னுடைய வேலையை வந்து ரொம்பவுமே தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவும் வந்து நான் எடுத்த முயற்சி அப்படின்னு பார்க்க போனால் இப்படி தான் பண்ணியிருந்தேன். அது வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குது, அதில் வந்து நீங்கள் சேவிங் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு பிளான் பண்ணுங்கள். சேவிங் என்னும்போது உங்களுக்கு வந்து அது அந்தளவுக்கு சுறுசுறுப்பு வருமானு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நீங்கள் வந்து சேவிங் தானே அப்படின்ற மாதிரி ஒரு ஆகிடும். இன்றைக்கி தைக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுலேயா இருந்தாலும் நீங்கள் அதில் ஒரு பிளான் வச்சுக்கோங்க. வீக்லி நான் இவ்வளோ வந்து அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கணும், இல்லை நான் வந்து சேவிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுலேயுமே உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்புன்றது வரதான் செய்யும். என்றைக்குமே வந்து நம்ம யாருக்கிட்டையுமே வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்ம வந்து ஃபினான்ஷியலாக நம்ம வந்து எது வாங்குறதா இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுது அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட இருந்து ஒரு 10 ரூபா கிடைக்குது, அதை வச்சு நம்ம செய்கிறோன்னும் போது அதுக்கு வர ஒரு மன திருப்தி வேறு எதுலேயுமே கிடையாது இல்லையா? 1000 தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு அநேகம் வந்து பார்த்தாலும் எல்லாத்தையுமே நம்ம அவங்கக்கிட்டேருந்து கேட்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அவ்வளோதான் வந்து இருக்க செய்யுது இல்லையா? ஏன்னா அவ்வளோ வந்து விலைவாசி ஏறி போயிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நம்மளுமே கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்குமே வந்து ஒரு பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அவங்க வந்து மணி ஏர்ன் பண்ணி அதில் வந்து அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து நம்மளை பார்த்தா கொஞ்சம் ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், நீங்களுமே வந்து யோசித்து ஒரு சில விஷயத்தெல்லாம் யோசித்து செய்யுங்க. கண்டிப்பாக நம்மளுமே வந்து இப்போது இருக்கிற ஸ்டேஜில் இருந்து நம்ம இன்னும் ஒரு படி மேலே போக முடியும். இப்போ நமக்கு 2025 பிறந்துடுச்சு இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம இந்த வருஷத்தில் என்ன நம்ம சாதிக்கணும், இன்னும் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்றதுமே நீங்கள் வந்து யோசிங்க. இப்படி நீங்கள் யோசிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து இந்த பிளான் இருக்கணும் இல்லையா? இந்த பிளான் பண்ணுறோம், நம்ம அந்த பிளான் வந்து நம்ம வாழ்க்கைக்கு இதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களுமே வந்து ஒரு சில விஷயத்தில் யோசித்து செய்கிறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு அதுவே வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து இந்த காலகட்டத்தில் எல்லாருடைய வருமானத்துக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஈடு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் இருக்கிறோம் அப்படின்னா அது நமக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நானுமே வீட்டில் இருந்துக்கிட்டு எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி இல்லாமல் நீங்களும் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு மணி ஏர்ன் பண்ணுறேன், நானுமே வந்து சம்பாதிக்கிறேன் அப்படின்றது வந்து ரொம்பவுமே உங்களுக்குமே வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக அது வந்து ரொம்பவும் உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு சிறு தொழில் வந்து செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் வந்து டைலரிங் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ஏதாவது ஒரு சிறு தொழில் செய்யுங்க. உங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க.
அதை செய்கிறது மூலிமா உங்களுக்குமே வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இந்த 2025 நீங்களாம் என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்றதுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்றதுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் இதுக்கப்புறம் வந்து நான் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். இதுக்கப்புறம் என்னுடைய வீடியோவில் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து டிசைனர் ப்ளவுஸ் வீடியோலாம் நிறைய போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். மோட்டிவேஷனே கொடுத்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும் இல்லையா? அதாவது வீக்கில் ஒரு நாள் இல்லை 2 டேஸ் அப்படி வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோ போட்டுட்டு மீதி எல்லாமே வந்து டிசைனர் ப்ளவுஸ் தான் போட போகிறேன். நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இந்த ஃப்ராகுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த ஃப்ராக் எப்படி இருக்குது அப்படின்ட்டுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அவங்க தச்சு கொடுத்தவும் அவங்களுமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.